மீனம், திடீர் திருப்பம் ஏற்படும். என்ன மாதிரியான திருப்பமா இருக்கும்? உங்களுக்கு அது நல்ல மாற்றமா இருக்குமா, இல்ல பெருசா எங்களுக்கு ஏதாவது கெட்டது நடக்க போதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கிறீங்கல்ல. வீடியோக்குள்ள நான் அதை பத்தி தான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மீன ராசிக்கான ஜூன் மந்த் ராசி பலன். ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எவ்ரி வீக் நான் அப்லோட் பண்ணக்கூடிய நிறைய அஸ்ட்ராலஜி பத்தின ஜென்ரல் வீடியோஸ் கூட உடனே நோட்டிஃபை ஆகும். யூடியூப் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் இந்த வீடியோவை அப்பதான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். ஓகே, உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். ஓகே, எப்படி இருக்க போகுது மீன ராசிக்காரங்களுக்கு? மீன ராசிக்காரங்க படாத பாடு பட்டுட்டீங்க, அதான் உண்மை. அதுவும் கடுமையா இப்போ ஒரு பாஸ்ட் கப்புள் ஆஃப் மந்த்ஸ்லாம் பாத்தீங்கன்னா, எப்ப செவ்வாய் பயிற்சி ஆகுற வரைக்கும், செவ்வாய் வந்து சனியோட இணையாத வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. ஆல்ரெடி ஜென்ம சனி போயிட்டு இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ராசி மேல சாட்டன் இருக்கு. ராசி மேல சாட்டன் இருக்குன்னா உங்க மேல இருக்கு சனி அப்படின்னு அர்த்தம். மனசு பாதிக்கப்படும், நீங்க பாதிக்கப்படுறீங்க. அதுதான் ஒரு இருள் கிரகம் உங்களுடைய மனசை நெருங்குது, உங்க மேல ஒரு இருள் கிரகம் பாஸ் ஆகி போயிட்டு இருக்கு. அதுதான் உண்மை. கடுமையான கெடுபலன்கள் இருக்குங்க. வாழ்க்கைக்கான பாடங்களை கத்துக் கொடுக்கும். ஜென்ம சனி, ஏழரை சனி, அஷ்டம சனி மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது அந்த ஏழரை சனிக்குள்ள அந்த நடுப்பகுதி ஜென்ம சனியில நீங்க இப்போ இருக்கிறீங்க. அதாவது ஜென்ம சனி போனப்போ கூட ஒன்றும் பெருசா உங்களுக்கு கஷ்டங்கள் இல்லை. ரேவதி நட்சத்திரக்காரங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதுவும் எப்போ வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து ராசி மேல இருக்கக்கூடிய சனியோட எப்ப செவ்வாய் போய் இணைஞ்சிச்சோ கடுமையான கெடுபலன்கள் இருந்திருக்கும், மருத்துவ செலவுகள் இருக்கும், நிறைய மருத்துவம் சார்ந்த விஷயங்கள ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்படுறது, கடன் தொந்தரவு, அவமானம், லீகல் இஷ்யூஸ், இந்த மாதிரியான விஷயத்துல மாட்டிட்டு தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க மீனராசிக்காரங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு செட்டில் ஆயிட்டு இருக்கு எல்லாமே. மீன ராசிக்கு இன்னொரு ஒரு ஆட் ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, ஆறாவது அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் நல்ல ஸ்ட்ராங்கா உச்ச நிலையில இருந்துச்சு. லாஸ்ட் மந்த் சூரியன் உச்சமா இருந்துச்சா. சோ சூரியனுடைய அந்த இருப்புனாலையும் உங்களுக்கு எதிர்ப்பு, நோய், கடன் மாதிரியான விஷயங்கள் இருந்திருக்கும், கடுமையா இருந்திருக்கும். மீனராசிக்காரங்க இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி வந்துட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஓகே, ராசிநாதன் குரு உச்சமாயிருச்சு, குரு பயிற்சி நடந்துருச்சு. ராசிநாதன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. ராசியோட தொடர்பு கொள்ளுது. ராசி மேல இருக்கக்கூடிய சனியையும் பாத்தீங்கன்னா 9வது பார்வையா பாக்குது. எப்படின்னா ஜென்ம சனி பண்ணக்கூடிய அந்த கெடு பலன்களை குறைக்கக்கூடிய தன்மையா அந்த குரு பார்வை இருக்குங்க. ராசிநாதன் நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டனாலே ஓரளவுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்களாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு கொடுத்து வச்சவங்களே சொல்லலாம். ஜென்ம சனி போயிட்டு இருந்தா கூட குரு பார்வை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். அடுத்தது உங்க ராசிக்கு 2வது அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் தனாதிபதி, தனஸ்தானத்திலே நல்லா ஸ்ட்ராங்கா ஆட்சியாகி இருக்கு. நல்ல பணப்புழக்கம் ஓரளவுக்கு இருக்கும். என்னதான் ஜென்ம சனி நடந்தாலும் பணப்புழக்கம் இருக்கும் அப்படின்னு நான் எப்படி சொல்றேன்னா, ஜென்ம சனி நடந்தா கூட ராசிநாதன் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனாலையும், அதுவும் பர்டிகுலரா உங்களுக்கு நீங்க நல்ல யோக ஜாதகம் தான் உங்களுக்கு இருக்குன்னு வைங்களேன். உங்க ஜாதகத்தையும் பார்க்கணும். உங்களுக்கு யோக ஜாதகம் நல்ல யோக தசை தான் போயிட்டு இருக்கு அப்படின்னா ஜென்ம சனியுடைய கஷ்டம் தாக்கம் இருக்கும். பெரிய அளவுல கஷ்டம் இருக்காது. வேலை போகிறது இந்த மாதிரியான விஷயம்லாம் நடக்காது. சில மீன ராசிக்காரங்களுக்குலாம் வேலை போயிருக்கும். என்ன காரணம்னா சொந்த ஜாதகத்திலையும் அவயோக கிரகத்துடைய தசை போயிட்டு இருக்கும். கோச்சார் அமைப்புலையும் ஜென்மசனி போறதுனால ஒட்டுமொத்தமா உங்களுக்கு கஷ்டங்கள் இருந்திருக்கும். உங்களை மாதிரியே வேற மீன ராசிக்காரங்க வேலையெல்லாம் போயிருக்காது. ஃபேமிலி லைஃப் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்கும். இந்த மாதிரியான ஒவ்வொரு வயசுக்கு ஏற்ற மாதிரியான கஷ்டத்தை கொடுக்கும். சொந்த ஜாதகத்துல யோக தசை போச்சுன்னா அவங்களாலே ஃபீல் பண்ண முடியும், இன்னமும் அவுட் ஆஃப் கண்ட்ரோலா போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்களால ஃபீல் பண்ண முடியும். ஆனா யோக தசை காரணத்தினால அவங்களால கஷ்டங்களை சமாளிக்க முடியும். அடுத்தது தனாதிபதி நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. தனாதிபதி செவ்வாய் பாத்தீங்கன்னா தனஸ்தானத்துல இருக்கு. 21ஆம் தேதிக்கு அப்புறம் பயிற்சியாகி ரிஷப வீட்டுக்கு வரும். தனாதிபதி நல்லாவே இருக்கு. நல்ல பணப்புழக்கம்லாம் இருக்கதாங்க செய்யும். பெரிய சொந்த ஜாதகத்துல யோக தசை தான் போகுதுன்னா வேலை போறது மாதிரியான விஷயம்லாம் நடக்காது. இருந்தாலும் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட் இருந்துட்டே இருக்கும். ராசிக்கு 3வது அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் நல்ல ஸ்ட்ராங்கா 4வது இடத்துல இருக்கு. இளைய சகோதர அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. கல்வி சார்ந்த விஷயங்களும் இதுக்கு முன்னாடி இருந்த கல்வியில இருந்த மந்த நிலையெல்லாம் விலகி ஓரளவுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லாவே இருக்கு. அடுத்து உங்க ராசிக்கு 5வது அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் தேய்வரை நிலைமையில போயிட்டு இருக்கு. ஆனாலும் 5வது இடத்துல குரு இருக்கு. குழந்தைகளால ஆதரவு, ஆண் குழந்தைகளால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது, இந்த மாதிரியான விஷயம் நடக்கும். ராசிக்கு 6வது அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் உச்ச நிலையிலிருந்து விலகி வந்துருச்சு. கடன் நோய் எதிர்ப்புல இருந்து மீனராசிக்காரங்க கொஞ்சம் கொஞ்சமா விலகி வந்துட்டு இருக்கீங்க. தீராத கடன்ல இருக்கிறவங்க, கடன் தொந்தரவு தாங்க முடியல அப்படி போயிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கடனை செட்டில் பண்ற மாதிரியான அமைப்பாவே இருக்கு. ஏன்னா ராசிநாதன் ஸ்ட்ராங்கா இருக்கனால. அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 7வது அதிபதி 7வது அதிபதி இரண்டுமே புதன் தான். 4வது இடத்தோட புதன் தொடர்பு கொண்டிருக்கு. 7வது அதிபதி புதன். 7வது அதிபதி உங்களுடைய வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். 7வது அதிபதி 4வது இடத்தோட தொடர்புல இருக்கனால
உங்களுடைய வாழ்க்கை துணை மூலியமா, உங்களோட கணவன் மனைவி மூலியமா உங்களுக்கு வீடு வாகனம் அமையறதெல்லாம் உங்களுக்கு நடக்குங்க. சில பேருக்கு திருமணம் பாத்தீங்கன்னா கல்யாணத்துலலாம் டௌரி கொடுக்குறாங்க இல்லையா, காரை வந்து டௌரியா கொடுப்பாங்க, வீடு டௌரியா கொடுப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் மீனராசிக்காரங்களுக்கு. அடுத்தது ராசிக்கு 8வது அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு, 4வது இடத்தோட தொடர்பு கொள்ளுது. படிப்புக்காக வெளிநாடு போறது இந்த மாதிரியான விஷயம் கூட நடக்கும். மீனராசிக்காரங்களுக்கு வெளிநாட்டுல இருக்கிறீங்கன்னா வெளிநாட்டு வாழ்க்கை தொடரும். வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஸ்தானம் ஆக்டிவேட் ஆயிருக்கனால வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் தொடருங்க உங்களுக்கு. அடுத்தது ராசிக்கு 9வது அதிபதி செவ்வாய் 9வது இடத்தோட தொடர்பு கொள்ளுது. ஆனா 9வது இடத்துக்கு செவ்வாயுடைய பார்வை நல்லது இல்ல. அதிபதியா இருந்தாலும் இந்த ஸ்தானத்தோட சுப தொடர்பு இல்லாம தொடர்பு கொள்ளக்கூடாது. சோ பூர்வீகம் சார்ந்த விஷயம், தந்தை சார்ந்த விஷயத்துல தந்தையுடைய உறவு சரியில்லை, தந்தை கூட ஒரு பிரிவு, இந்த மாதிரியான விஷயம் உங்களுக்கு நடக்கும். 10வது அதிபதியும் குரு தான், தொழில் ஸ்தானாதிபதியான குரு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. தொழில் அமையிறது, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு இதுக்கு முன்னாடி இருந்ததை விட பெட்டராவே இருக்கும். ராசிக்கு 11 12வது அதிபதி ரெண்டுமே பாத்தீங்கன்னா சனிதான். சனி வந்து ராசி மேலேயே இருக்கு. லாபஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வை கிடைக்குது 11வது இடம். 12வது இடத்துல ராகு இருக்கு. 12வது இடத்துல ராகு இருக்கு, லாபஸ்தானம் 11வது இடத்துக்கு குரு பார்வை கிடைக்குது. ஸோ இந்த விஷயங்களும் உங்களுக்கு நல்லாவே இருக்கு. என்னதான் இருந்தாலும் ஜென்ம சனி போறனால நீங்க எடுக்கக்கூடிய புது முயற்சிகளை தவிர்த்தரணும். இருக்கிற வேலையை நல்லா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஜென்ம சனியில உங்களுக்கு அப்படியே எல்லாம் மாறிடுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஒரு டெசர்ட்ல போயிட்டு இருக்கீங்க, குடிக்க கொஞ்சமா தண்ணி கிடைச்ச மாதிரி, ஒரு சின்ன ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த கஷ்டங்கள் உங்களுக்கு இல்லைங்க. நான் தமிழ்ல சொன்ன அந்த விஷயம் திடீர் மாற்றம் நடக்க போகுது. என்ன மாதிரியான மாற்றம்? இந்த குரு பயிற்சி தான் நான் மென்ஷன் பண்ணது. உங்களுக்கு சடனா ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைச்ச மாதிரி, சடனா ஒரு சேஞ்ச் நடக்கிறது உங்களாலே ஃபீல் பண்ண முடியும். ஓவராலா மீன ராசியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே அமைஞ்சிருக்கு இந்த மாசம். இந்த குரு பயிற்சி நல்லாவே ஒரு வரவேற்கத்தக்க குரு பயிற்சியாவே இன்னும் ஸ்பெஷலான விஷயமும் கூட. ஏன்னா ராசிநாதன் இல்லையா. ராசி பலன் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒண்ணு என்னன்னா, உங்களோட சொந்த ஜாதகத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு என்ன தசா புத்தி போயிட்டு இருக்கு. தசா புத்தி அப்படின்னா என்னங்கிற ஒரு ஐடியாவே இருக்காது இல்லையா. அதாவது தசா புத்தி என்னன்னா, உங்களுக்கு என்ன தசை நடக்குது, உங்களுக்கு யோக கிரகத்துடைய தசை நடக்குதா இல்ல அவயோக கிரகத்துடைய தசை நடக்குதா, நீங்க என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு யோகரா அவயோகரா, தசாநாதன் உங்களுக்கு யோகரா அவயோகரா. உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை பாத்தீங்கன்னா அவயோக கிரகத்துடைய தசையா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கும் இந்த ஜென்ம சனியில அதிகமா. யோக தசை தான் போகுதுன்னா கஷ்டங்கள் பெருசா இருக்காதுன்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி யோக தசை தான் போகுது. தசாநாதன் இப்ப என்ன மாதிரியான அமைப்புல இருக்கு, கோச்சாரத்துல இப்ப ராசி மண்டலத்துல இந்த மாதிரியான ஒரு நிலைமையில இருக்கு. நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கா இல்ல கெட்டு போயிருக்கா? ஸ்ட்ராங்கா இருக்குன்னா நல்லா இருக்கும் அந்த தசை. இல்ல பாவத்தன்மை அடைஞ்சிருக்கு அப்படின்னா யோக தசையா இருந்தாலும் உங்களுக்கு பெருசா பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்ண முடியாத மாதிரி சில தடைகள் வந்துட்டே இருக்கும். ஓகே, நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரெசனேட் பண்ணிக்க முடிஞ்சா உங்களோட ஒப்பீனியனை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். ஜாதகம் பார்க்கறதுக்கு உங்களோட ஜாதகம் தேவையே இல்லை, உங்களோட பர்த் டீட்டெயில்ஸ் இருந்தா போதும். உங்களோட டேட் ஆஃப் பர்த், பர்த் டைம் அண்ட் பர்த் பிளேஸ், இந்த டீட்டெயில்ஸ் வச்சு உங்களோட ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை வாங்கிக்கலாம். கன்சல்டேஷன் எதுவுமே ஏஐ ஜென்ரேட்டடா இருக்காதுங்க. உங்களோட பர்த் சார்ட்டை என்னோட 5+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் ரீட் பண்ணி ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன். என்னோட கிளைண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு, நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு, யூ கேன் செக் தம் அவுட்.